அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று சனி பிரதோஷம். அபிஷேகத்திற்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க. ஒரு வருடம் பிரதோஷ வழிபாடு செய்த பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம வாங்கி கொடுக்கணும். இந்த சனி பிரதோஷம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது, இந்த பிரதோஷ நாளில் நம்ம சிவபெருமானை எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனி பிரதோஷம் அப்படின்னாலே சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாள் இல்லையா? இந்த பிரதோஷ நாளில் நம்ம விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் சகல நன்மைகளும் நம்மளை வந்து சேரும். அதே மாதிரி இந்த சனி பிரதோஷம் அப்படிங்கிறதே ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க. ஏன் இந்த சனி பிரதோஷம், சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை சனி பிரதோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சனி பிரதோஷம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறார்கள்? ஏன் மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷங்கள்லாம் சிறப்பான வழிபாடுகள் இல்லாமல் நம்மளுக்கு இந்த பிரதோஷம் ஏன் ரொம்ப சிறப்பு அப்படின்னா, மகா சிவராத்திரிக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த பிரதோஷம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சனி பிரதோஷமாக நம்மளுக்கு வருது. இந்த பிரதோஷ காலம் அப்படிங்கிறது மாலை 4:30 மணியில் இருந்து 6 மணி வரைக்கும். இது அமிர்தத்தை உண்ட நேரம் அப்படிங்கிறதுனால இதை இந்த நேரத்தை தேர்வு செஞ்சாங்க. அப்போது இந்த சனி பிரதோஷம் அப்படிங்கிறது இது நடந்ததெல்லாம் சனிக்கிழமையில் நடந்ததால் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷமாக சிவபெருமானை நாம் வழிபாடு செய்கிறோம். இப்போ உங்களுக்கு விளக்கம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சனி பிரதோஷம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா, நம்ம கேட்டதை நொடி பொழுதில் யோசிக்காமல் நம்மளுக்கு கொடுத்துருவார் சிவபெருமான். அப்போ இந்த நாளை நம்ம தவற விடலாமா? கண்டிப்பாக தவற விடக்கூடாது. உங்கள் வீட்டில் அபிஷேகம் செய்யக்கூடிய சிவலிங்கம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா பால் கொண்டாவது அபிஷேகம் செய்யணும். அதோடு சேர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளால் நீங்கள் அபிஷேகம் செஞ்சு பாருங்கள். தீராத நோய்கள் தீரும், தீராத கஷ்டங்கள் தீரும், வறுமைகள் நீங்கும், செல்வச் செழிப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு சிவன் பார்வதியை போல் உங்களுடைய கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப அந்யோன்யமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கும். அப்போ இந்த பிரதோஷ நாளை எக்காரணத்தை கொண்டும் யாரும் தவற விடாதீங்க. சரி, இப்போ உங்கள் வீட்டில் எளிமையாக எப்படி பூஜை செய்வது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சிவலிங்கம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகம் செய்யணும், கண்டிப்பாக நீங்கள் செய்யணுங்க. ஏன்னா நாம் சிவபெருமானினுடைய திருவுருவப்படத்தை வீட்டில் வைக்கக்கூடாது. அதனால் பெரும்பாலும் நாம் வச்சுருக்க மாட்டோம். லிங்கம் வச்சுருக்கிறீங்கன்னா அபிஷேகம் செஞ்சு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் வழிபாடுகள் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. அதெல்லாம் எங்ககிட்ட இல்லைம்மா அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களுக்கு சென்று அங்கு அவரை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது மேலும் மேலும் உங்களுக்கு பல கோடி புண்ணியத்தை ஏற்படுத்தும். இந்த சனி பிரதோஷத்தன்று இந்த ஒரு பொருளை நீங்கள் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கணும். என்ன பொருள் அப்படின்னா, திருநீர். இது நல்ல வாசனை நிறைந்த நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய திருநீராக பார்த்து நீங்கள் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அபிஷேகத்திற்கு நிறைய பொருட்கள் இருந்தாலும் இந்த திருநீரை ஏன் நாம் குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் எந்த ஆடை ஆபரணங்களையும் அவர் அணிய மாட்டார். அவர் ருத்ராட்சம் மட்டும்தான் அணிஞ்சிருப்பார். அதற்கு மேல் தன் உடம்பு முழுவதும் என்ன பண்ணியிருப்பார்? சாம்பலால் பூசியிருப்பார். அப்போது அவருக்கு திருநீர் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த வாசனை நிறைந்த திருநீரை நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க. ரொம்ப நல்லது. ஒரு 1/2 கிலோ 1 கிலோ உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் ஏதாவது ஒரு கொஞ்சமாவது திருநீர் நீங்கள் சிவ ஆலயங்களுக்கு வாங்கி கொடுங்க. அதுவும் இந்த சனி பிரதோஷத்தில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். இப்போது நீங்கள் அபிஷேகத்துக்கு திருநீர் வாங்கி கொடுத்துட்டீங்க, வேறு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்கலாமா? தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். பால், தயிர், இளநீர், இப்படி எது வேணாலும் உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த சனி பிரதோஷத்தின் முழு பொறுப்புகளையும் கூட நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த வழிபாட்டை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவபெருமானை நாம் வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது மேலும் மேலும் உங்களுடைய வேண்டுதலை உடனடியாக சிவபெருமான் நிறைவேற்றுவார். இந்த சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்து சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தோம் அப்படின்னா
ஒரு வருடம் பிரதோஷ நாளில் நம்ம வழிபட்ட பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த சனி பிரதோஷத்தை எக்காரணத்தை கொண்டும் யாருமே தவற விடாதீங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். அதனால் கட்டாயம் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு திருநீர் வாங்கி கொடுத்துட்டு அங்கே ஓரமாக உட்கார்ந்து சிவபெருமானினுடைய பாஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாய அந்த மந்திரத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இருங்கள். உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவோ அதை மனதார சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. வீட்டில் சிவலிங்கம் வச்சிருக்கிறவங்க திருநீர் கொண்டு அபிஷேகம் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். 3 வகையாக வச்சுக்கோங்க. வெறும் திருநீர் மட்டும் இல்லாமல் திருநீர், பால், தயிர் இது 3ஐயும் வச்சுட்டு 3 அபிஷேகங்கள் செய்து நீங்கள் இனிப்பு வகைகளையோ இல்லை சிவபெருமானுக்கு பிடித்த உணவுகளை நைவேத்தியமாக வைத்துவிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய வீடுகளில் ரொம்ப எளிமையாக இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இப்படி இந்த சனி பிரதோஷத்தில் யார் ஒருவர் சிவபெருமானை நினைத்து விரதமிருந்து முறைப்படி வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதனால் கட்டாயம் எல்லாரும் இந்த சனி பிரதோஷம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு மகா சிவராத்திரி வருது, அதற்கு முன்னதாக நம்மளுக்கு பிரதோஷம் வருது. ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் சனி பிரதோஷம் வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் நார்மல் டேஸில் சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது பிரதோஷ நாளில் வழிபாடு செய்யுங்க, உடனே உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவேன். அதுலேயும் இது சனி பிரதோஷமாக இருக்கக்கூடியதுனால மிக மிக விசேஷம். யாருமே தவற விடாதீங்க. ஏன்னா எல்லார் ஊர்கள்லேயும் சிவபெருமான் கோவில் இருக்கும். திருநீர் அப்படிங்கிறது எல்லாராலையும் வாங்கக்கூடிய ரொம்பவே எளிமையான பொருள் தான். இது ரொம்ப விலை உயர்ந்த பொருள் எதுவுமே கிடையாது. மாலை நேரத்தில் சிவபெருமானை நினைத்து வீடுகளில் தீபம் ஏற்றி ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணுங்கள். இது கோயிலுக்கு போக முடியாதவங்க, கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு இன்றைக்கி சிவபெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்பவே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ரொம்பவே நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்களேன். நிச்சயம் இது உங்களுக்கு பெரிய ஒரு பலனை கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்போம், நிறைய தவறுகள் செஞ்சுருப்போம், அதன் மூலமாக நம்ம திருத்தி இருப்போம். இப்படி நம்ம வாழ்க்கையில் பல விஷயம் நடக்கும். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவோம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இறை வழிபாட்டில் நம்ம ஆன்மீகத்தில் நம்மளுடைய சிந்தனையை செலுத்துவோம். அப்படி நீங்கள் பண்ணும் பொழுது சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறைய 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 உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும். சிவபெருமான் மட்டும்தான் தன்னை தவமிருந்து யார் என்ன கேட்டாலும் ஏன் எதுக்கு அப்படிங்கிற கேள்வியை கேட்காமல் வரத்தை வாரி வழங்கி கொடுப்பவர் சிவபெருமான். அப்போ அப்படிப்பட்ட சிவபெருமானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்ம கேட்ட அனைத்தையுமே சிவபெருமான் கொடுப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். அப்போ இன்று மாலை நேரத்தில் வரக்கூடிய 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரதோஷ நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யுங்க. இப்போ மத்தியானமே வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த பிரதோஷ நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த திருநீரை அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. கண்டிப்பாக அதை அபிஷேகத்திற்கு பயன்படுத்துவாங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.